சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வரை பேசல்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு எப்படியாவது இந்த மருந்தை ஆன்ட்டிக்கு கலந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஆன்ட்டி என்ன திட்டவே மாட்டாங்க. திட்டுறதுக்கு முதல்ல அவங்க முழிச்சிருந்தா மட்டும்தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் நம்ம பரசு இருந்துட்டு நேராக அண்ணாமலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்ன முத்து வந்து மறுபடியும் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டானா இல்லை என்னை தேடுறதுக்காக போயிருப்பானா? திரும்ப நான் வீட்டுக்கு வர வரைக்கும் அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாமல் இங்கேருந்து நான் போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பரசு, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ என்னடனா அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பொண்ணோட நகையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அந்த நகையெல்லாம் விற்றோ இல்லை அடகு வச்சோ நான் ஒரு 5 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு அந்த கடனாளிக்கு அந்த 5 லட்ச ரூபாயை கட்டுங்க, மித்ததை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எப்படியாவது முத்து வந்து சொத்தை பிரிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா மனோஜுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கடனை அடைச்சிட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு முதல்ல முத்து நார்மலாக இருக்கணும். முத்து பேசிட்டு போன பேச்சு இருக்கே அப்பானியோ, இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி வார்த்தை கேட்கக்கூடாதுன்ற நிலைமையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து கேட்கவும், கஷ்டப்பட்டு மீனா இப்போதான் முத்து ஒரு மனுஷனா ஆக்கியிருக்கா, ஆனால் மறுபடியும் நீ என்னடனா அவனை குடிகாரனா ஆக்கிரவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.